சர்வதேச சந்தையில் தங்கம், வெள்ளி விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது. இது இந்திய சந்தையில் எதிரொலித்தாலும் தாக்கம் ஓரளவே இருக்கிறது. இன்னும் சவரன் விலை 1,00,000க்கு கீழாக இறங்கவில்லை என்பது எளிய குடும்பத்தினருக்கு ஏக்கத்துக்குரியதாகவே இருந்து வருகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை கடந்த வாரத்தில் தொடர்ந்து சரிவை சந்தித்தது. ஒரு அவுன்ஸ் $4,000க்கும் கீழ் சரிந்தது. கடந்த நவம்பர் மாதத்துக்கு பின் தங்கம் விலை இந்த அளவு குறைந்தது இதுதான் முதல் முறையாகும். அதேபோல வெள்ளி விலையும் வெகுவாக குறைந்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் தங்கம் அவுன்ஸ் கணக்கில் மதிப்பிடப்படுகிறது. ஒரு அவுன்ஸ் என்பது இந்தியாவின் எடை மதிப்பில் 28.34 கிராம் ஆகும். தோராயமாக 3.5 சவரன் ஆகும். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை கடந்த வாரத்தில் இருந்து படிப்படியாக குறைந்து வந்தது. புதன்கிழமை வர்த்தகத்தின் முடிவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,000க்கும் கீழ் சரிந்து $3,999.33 இருந்தது. கடந்த ஜனவரி 29ஆம் தேதி வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $5,594.82 உயர்ந்தது. அதில் இருந்து தற்போது 28% தங்கம் விலை சரிந்து கடந்த 7 மாதங்களில் இல்லாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. தங்கம் விலை ஜூன் மாதம் வரையிலான 2வது காலாண்டில் 12% குறைந்துள்ளது. இது கடந்த 2016 டிசம்பர் மாதத்துக்கு பின் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவாகும். அதேபோல் வெள்ளியின் விலையும் 17.6% வரை குறைந்துள்ளது. இது 2022 ஜூன் மாதத்துக்கு பின் ஏற்பட்ட பெரிய விலை வீழ்ச்சியாகும். கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரை தங்கத்தின் விலை 10% அதிகரித்தது. 2025ஆம் ஆண்டில் 65%ம் 2024ஆம் ஆண்டில் 28%ம் உயர்ந்தது. சர்வதேச சந்தையில் வெள்ளி விலையும் கடந்த 2 வாரங்களாகவே குறைந்து வந்தது. இந்த வாரத்தில் மட்டும் வெள்ளி விலை 14% சரிந்து கடந்த 7 மாதங்களில் இல்லாத வீழ்ச்சியை சந்தித்தது. ஒரு அவுன்ஸ் வெள்ளி $56.99 சரிந்துள்ளது. இது கடந்த ஜனவரி மாதத்தில் உச்சகட்டமாக ஒரு அவுன்ஸ் வெள்ளி $121.78 இருந்த நிலையில் அதில் பாதியளவு குறைந்து $56.99 வீழ்ச்சியடைந்தது. கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்த உச்சத்தில் இருந்து தற்போது 53% விலை வீழ்ச்சியை வெள்ளி சந்தித்தது. அதே சமயம் வெள்ளியின் விலை 2026 ஜனவரி முதல் மார்ச் வரை 28% அதிகரித்தது. 2025இல் 148%ம் 2024இல் 28% மட்டுமே விலை உயர்ந்தது. கடந்த ஜனவரியில் 1 கிலோ வெள்ளி கட்டி ரூபாய் 4,00,000க்கும் அதிகமாக இருந்த நிலையில் தற்பொழுது வெள்ளியின் விலையும் சரிந்து கொண்டே வருகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை சரியும் போது அதன் எதிரொலியாக வெள்ளியும் குறையும். பெரும்பாலான நேரங்களில் ஒரு உலோகத்தின் விலை மற்றொரு உலோகத்தின் விலையை பாதிக்கும். சில நேரங்களில் மட்டுமே இந்த தாக்கம் இருக்காது. ஆதலால் வெள்ளியின் இந்த பாதாள வீழ்ச்சிக்கு தங்கத்தின் விலை சரிவும் காரணங்களில் ஒன்று என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். வெள்ளி கடந்த 2 வாரங்களில் மட்டும் கிலோவுக்கு ரூபாய் 15,000 வரை சரிந்துள்ளது கவனிக்கத்தக்கது. கடந்த ஜனவரி மாதத்தில் வரலாற்றில் இல்லாத அளவாக தங்கம் ஒரு அவுன்ஸ் $5,600 இருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா, ஈரான் நாடுகள் மீது விதித்த வரிகள், சர்வதேச பதற்றம், ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம், அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி குறைத்தது ஆகியவற்றால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை கருதினர். இதனால் டாலர் மீதான முதலீட்டை குறைத்து தங்கத்தின் மீது முதலீடு செய்தும் தங்கத்தை அதிக அளவில் வாங்கியதால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை எகிரியது. ஜனவரியிலிருந்து தங்கத்தின் விலை ஏர்முகமாக இருந்து வந்தது. அதிலும் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பிப்ரவரி மாதம் தொடங்கிய பின் தங்கத்தின் மீதான முதலீட்டு மோகம் அதிகரித்தது. தொடர்ந்து உயர்ந்து வந்தது. ஆனால் ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியானது முதல் தங்கத்தின் விலை படிப்படியாக குறைய தொடங்கியது. சர்வதேச சூழலில் இருந்த பதற்ற நிலை மாறியது. மத்திய கிழக்கில் இருந்த போர் மோகம் விலகியதை தொடர்ந்து தங்கத்தின் விலை குறைய தொடங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் தலைவர் கெவின் வர்ஷ் கடந்த வாரம் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் வட்டி விகிதத்தை உயர்த்தவில்லை என்ற போதிலும் எதிர்காலத்தில் வட்டி விகிதம் உயர்த்தப்படும் சூழல் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவில் நிலவும் பணவீக்கத்தை குறைக்கும் வகையில் எடுக்கப்படும் கட்டுப்பாடுகளால் டாலர் மதிப்பு வலிமை பெற தொடங்கியது. எதிர்காலத்தில் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி உயர்த்தும் என்ற எதிர்பார்ப்பால் தங்கத்தின் மீது முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் டாலர் பக்கமும் அமெரிக்க சந்தை பக்கமும் திரும்பினர். அமெரிக்க கடன் பத்திரங்கள், பங்கு பத்திரங்கள் மீது தங்கள் கவனத்தை திருப்பியதால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறைய தொடங்கியது. மேலும் ஈரான் அமெரிக்கா போரின் போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இதனால் தங்கம், கச்சா எண்ணெய் பங்குகள் மீது சர்வதேச முதலீட்டாளர்கள் கவனம் செலுத்தினர். ஆனால் ஹார்முஸ் நீரிணை தற்போது திறக்கப்பட்டு சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கியதால் கச்சா எண்ணெய் விலையும் சீரடைந்துள்ளது. இதுவும் தங்கம் விலை சரிவுக்கு காரணம் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்.